ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம தோட்டத்து ரோஸ் பாருங்கள், எவ்வளோ அழகாக பெருசாக பூத்துருக்கு மழையில். உள்ள வண்டு வந்து நல்ல தேனை சாப்பிட்டு நல்ல மயக்கத்தில் இருக்குது. தொடர்ந்து மழையில் நம்ம சமையல் பண்ணிகிட்ருக்கோம். சிம்பிளாக சீக்கிரமாக குறைந்த பாத்திரத்தில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இட்லி வச்ச பானையிலேயே சாதம் வச்சுட்டேன், கண்ட்ரி குக்கர் மெத்தடில். அடுத்து கொத்தமல்லி தொகையிலுக்கு உளுத்தம்பருப்பு, மிளகாய் வத்தல், பெருங்காயம் வறுத்து, உப்பு புளியோட கொத்தமல்லியை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொத்தமல்லியை நல்லா வாஷ் பண்ணி அதோடு சேர்த்து அரைச்சிட்டோன்னா நல்லா பசுமையான நிறத்தோட நம்மளுக்கு கொத்தமல்லி தொகையல் ரெடி ஆகிடும். ஸோ அதுக்கடுத்து அதே மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம துவரம்பருப்பு, மல்லி, மிளகு, சீரகம் இதெல்லாம் வச்சு அரைச்சிட்டு அதை இதே பாண்டிலேயே நம்ம நெய்யில் கடுகு சீரகம் தாளித்து விட்டுட்டோன்னு சொன்னால் தக்காளி கொத்தமல்லி சேர்த்து அரைக்கலாம், இல்லை வேக விட்டும் ரசம் பண்ணலாம். ஸோ அதே பாண்டிலில் வந்து நம்ம கடுகு சீரகம் தாளித்த உடனே அரைச்சதையும் கொட்டி அதோட பெருங்காயம், உப்பு, மிளகாப்பொடி, கொஞ்சம் தண்ணி, தேவையான அளவு தண்ணியும் விட்டு நல்லா கொதிக்க விட்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டோம்னு சொன்னால் அரைச்சி விட்ட ரசம் ரெடி. தேவையானவங்க பூண்டையும் சேர்த்து அரைச்சிக்கலாம், நான் போடலை. ஸோ இந்த விதமாக ஒரே பாண்டிலேயே தொகையிலுக்கு வறுத்தாச்சு, அதே பாண்டிலேயே ரசமும் செஞ்சாச்சு. அதை எடுத்து நல்லா கொதித்து ஒன்று அதை எடுத்து அடுத்த வெசலில் மாற்றிட்டு திரும்ப அதே பாண்டி போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகாய் வத்தலோட புடலங்காவை நல்லா வதக்கி தயிரில் கலந்து புடலங்காய் தயிர் பச்சடி பண்ணுறேன் நான் தொட்டுக்கிறதுக்கு. ஸோ இதே மெத்தடில் நீங்கள் வந்து வெண்டைக்காவையும் வதக்கி வெண்டைக்காய் தயிர் பச்சடி கூட செய்யலாம். ஸோ அது கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப நிறைய காய்கறிகள் இல்லை, கூட்டு கறியெலாம் செய்கிறதுக்கு பத்தாது அப்படிங்கும்போது இந்த மாதிரி பச்சடி செய்யலாம். ஸோ இந்த பச்சடி வந்து தொகையில் சாதத்துக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அதே சமயத்தில் நம்ம 2 நாள் முன்னாடி போட்டிருக்கோம் பாருங்கள் தேங்காய் பொடி, அந்த தேங்காய் பொடியை சாதத்துக்கும் மேட்சாக இருக்கும். ஸோ நம்ம தேங்காய் பொடியை வந்து ரச சாதத்துக்கு தொட்டுக்கலாம், தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ சிம்பிளாக மழை காலத்தில் குறைந்த பாத்திரத்தை வச்சு ஒரு லன்ச் ரெடி பண்ணியாச்சு. என்னென்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏற்கனவே நம்ம செஞ்ச தேங்காய் பொடி இருக்குது, அதோட கூட கொத்தமல்லி தொகையல், அரைச்சி விட்ட ரசம், புடலங்காய் தயிர் பச்சடி. ஸோ நம்மளுக்கு வந்து ரொம்ப பாத்திரங்கள் ரொம்ப ஆகலை பாருங்கள். நம்மளாக இருந்தாலும் ஈஸியாக வாஷ் பண்ணிடலாம். ஹெல்ப்பர் வராட்டினா கூட நாமளே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற அளவுக்கு குறைந்த அளவு பாத்திரங்கள் தான் இருக்குது. காலையில் இட்லி குத்தினதுனால இட்லி பானையிலேயே நம்ம சாதம் வச்சிட்டோம். ஸோ அந்த ஒரு இட்லி பாத்திரம் தேய்க்கணும், அடுத்து பாண்ட்லி தேய்க்கணும், மிக்ஸி ஜார் தேய்க்கணும், அவ்வளோதான். நீங்களும் இது போல் குறைந்த அளவில் செஞ்சு பாருங்கள்.